மக்களே, இப்ப நடந்துட்டு இருக்கிறது எதுவுமே சாதாரண விஷயம் மாரி தெரியல. ஏன்னா, அப்படிப்பட்ட சம்பவங்க தான் நடந்துட்டுருக்கு. அண்ணன் இன்னும் லீடிங்ல தான் இருக்காரு. 109 சீட்டு. இன்னும் முன்னிலை, முன்னிலைன்னு போட்டுட்ருக்காங்க. ஃபுல் ஓட்டிங்கும் முடியல போல இருக்கு. ஆனா, ஏறக்குறைய ரிசல்ட் தெரிஞ்சுச்சு. 109 சீட்டு. தனி பெரும்பான்மை. அதுவும் தனி கட்சி. எந்த கூட்டணியும் கிடையாது. அண்ணன் மாசா வந்து இறங்கியிருக்காரு. சரி அதெல்லாம் இருக்கட்டும். என் மைண்டு ஃபுல்லா குழம்பிட்டு இருக்கிறது ஒரே ஒரு விஷயம் தான். இன்னும் ஒரு 9 சீட்டு தேவை மெஜாரிட்டி ப்ரூவ் பண்ணுறதுக்கு. அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்ற பெர்முடேஷன் காம்பினேஷன் தான் யோசிச்சுட்டு இருக்கேன். பார்த்தா மத்த கட்சிங்க எல்லாமே சேர்ந்து வந்துட்டு ஒரு 10 சீட்டு பக்கம் இருக்கு. ஆனா அவங்கலாம் அலையன்ஸோட தான் இருக்காங்க. டிஎம்கேவோட, ஏடிஎம்கேவோட. ஃபர்ஸ்ட்டு ப்ராபபிலிட்டி நான் என்ன யோசிக்கிறேன்னா, ஒரு வேளை ஏடிஎம்கே கூட சேர்ந்தா, ஆனா அப்படி சேரணும்னா கண்டிப்பா அவங்க பிஜேபிய கழட்டி விட்டுட்டு வரணும். அது பண்ணுவாங்களான்றது தெரியல. ஏன்னா டிவிகேவோட ஐடியாலஜியோட பிஜேபியோட ஐடியாலஜி மேட்ச் ஆவாது. ஆரம்பத்துலேருந்தே அண்ணா வந்துட்டு டிஎம்கேவை எந்த அளவுக்கு தாக்கினாரோ அந்த அளவுக்கு பிஜேபியும் தாக்கியிருக்காரு. அதோட பிஜேபி கூடலாம் கூட்டணி வச்சு இருக்கிற மாதிரி கூட்டணி வந்துச்சுன்னா ஓட்டு போட்ட நம்மளே கடுப்பாயிடும். அதனால் அவர் அதை பண்ண மாட்டார். ஸோ இப்போ ஒரு ப்ராபபிலிட்டி என்னென்னா பிஜேபியை கழட்டி விட்டுட்டு ஏடிஎம்கே வருது. ஆனால் அதுவும் ஒரு இம்பாசிபிள் கேஸ் மாதிரி தான் தெரியுது. அதெல்லாம் நடக்குமான்றது தெரில. ரெண்டாவது ப்ராபபிலிட்டி நான் என்ன யோசிக்கிறேன்னா காங்கிரஸ், பாமக 4 இருக்குது, காங்கிரஸ் 5 இருக்குது, வேறு யாருங்க அது வைகோலாம் 2 இருக்காது. ஸோ இது மாதிரிலாம் கட்சிங்கெல்லாம் இருக்குது. பிரேமலதா விஜயகாந்த் அவங்க வந்துட்டு ஒரு சீட் இருக்காங்க. அதாவது அவங்க கட்சியிலேருந்து ஒரு சீட் இருக்குது. ஸோ இது மாதிரி எல்லா கட்சிங்களும் 4-5 கட்சிங்களை கொலாபரேட் பண்ணி ஒரு வேளை கொண்டு வருவாரா அப்படின்றது ரெண்டாவது ப்ராபபிலிட்டி. அப்படி பண்ணாலும் நான் என்ன நினைக்கிறேன்னா 118 தான் எக்ஸாக்ட் அக்யூரேட் நம்பரில் மெஜாரிட்டி ப்ரூவ் பண்ணி உட்காருவாங்க. 5 வருஷமும் ஒரு பேனிக் மோடோடையே இருக்கணும். இவங்க வந்துட்டு திடீர்னு பேக் அடிச்சிடுவாங்களோ இல்லை ஏதாவது பண்ணிடுவாங்களோ அப்படின்றது வந்துட்டு ஒரு இதாக இருக்கும். மேபி அந்த ப்ராபபிலிட்டியும் இருக்குது. எப்படின்னா இவங்களை கூப்பிட்டு அமைச்சர் பதவி தரேன் அப்படி ஏதாவது சொல்லி அவங்களுக்கு வந்துட்டு கொடுக்கலாம். அது ஒன்று நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதுவும் ஒரு டவுட்ஃபுல்லான ஒரு சுச்சுவேஷன் தான். மூணாவது ப்ராபபிலிட்டி என்னன்னு நான் நினைக்கிறேன்னா இது கொஞ்சம் ட்ரிக்கியாக தான் இருக்கும். பட் இருந்தாலும் இதுக்கும் வாய்ப்பு இருக்குன்றது எனக்கு வந்து தோணுது. நம்ம செங்கோட்டையன் இருக்கார்ல, அவர் வந்துட்டு ஆல்ரெடி ஏடிஎம்கேல ஒரு பெரிய தலை தான். அவருக்கு பயங்கரமான செல்வாக்கு அங்கே இருக்குது. அந்த செல்வாக்கை பயன்படுத்தி கொஞ்சம் எம்எல்ஏக்களை வந்துட்டு இங்கே கூப்பிட்டுக்குவாரோன்றது வந்து எனக்கு தோணுது. ஏன்னா செங்கோட்டையனுக்கும் வந்துட்டு அங்கே செல்வாக்கு இருக்குது. பொதுவாகவே வந்துட்டு இங்கே சட்டசபையில் எப்படின்னா அந்த எம்எல்ஏ அங்கே என்ன ஓட்டு போடுறாங்களோ அதுதான். வேறு கட்சிக்காரங்களும் திடீர்னு ஓட்டு போட்டாங்கன்னா கூட அது வந்து எதுவும் இது பண்ண முடியாது. என்ன தனியாக கூட்டு போய் மொத்துவாங்க. ஆனால் அதெல்லாம் வந்து நடக்குமான்றது தெரில. பட் ஸ்டில் செங்கோட்டையன் கொஞ்சம் சீட்டுகளை பிரித்து இங்கே கொண்டு வர்றதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. அந்த ப்ராபபிலிட்டி இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். 4வது ப்ராபபிலிட்டி இதை நான் சொன்னால் அடிப்பீங்க. பட் நான் சொல்கிறேன். ஒரு வேளை பங்காளிங்க 2 பேரும் டாக் டீம் போட்டு டிஎம்கே ஏடிஎம்கே ஒன்றா சேர்ந்தா அது வந்து ஆகிடும். ஏன்னா 73 52ன்றப்ப 125 ஆகிடும். ஒரு வேளை அவங்க ஒன்றா சேர்ந்து நாங்கள் மெஜாரிட்டி ப்ரூவ் பண்ணுறோம் அப்படின்னாக்கா அப்படின்னா யாரை சிஎம் ஆக்குவாங்க? அது அவங்களுக்குள்ள அதை அடிச்சுட்டு பயங்கரமான பிரச்சனையாக இருக்கும். அதுக்கு அண்ணனே சிஎம்மாக இருந்துட்டு போகணுன்ட்டுலாம் அவங்க அது மாதிரி தான் இருக்கும். ஸோ இதுதான் வந்து என் மைண்டுக்குள்ளே இன்னும் ஓடிட்டுருக்கு. இந்த எலெக்ஷனில் நிறையா கிரேசியான விஷயம் நடந்திருக்காது. நீங்கள் நான் காலையிலேருந்து பார்த்துட்ருக்கேன். அதனால் எனக்கும் தெரியுது. திடீர்னு பார்த்தா இது சென்னை வந்து டிஎம்கேவோட கோட்டை. அந்த கோட்டையை ஃபுல்லாக தகர்த்துட்டாங்கங்க. 14 தொகுதியில் 14 வந்துட்டு இவங்க ஜெயிச்சிட்டானுங்க. ஆக்சுவலி 16மே லீடிங்கில் தான் இருந்தாங்க. அது வந்து ஒரு 5-6 ரவுண்டு போனதுக்கப்புறம் ஒரு மதியானம் ஒரு 1 மணி போல் தான் வந்து அந்த மற்ற 2 தொகுதியுமே வந்துட்டு இதானுச்சு. அதாவது சேப்பாக்கமும் துறைமுகமும். அங்கே சேகர் பாபு சார் நிற்கிறாரு. இது நம்ம உதயநிதி ஸ்டாலின் அண்ணன் நிற்கிறாரு. ஸோ இவங்க 2 பேர்த்தோட தொகுதி வந்துட்டு எப்படியோ தப்பிச்சு அதுலேருந்து வந்துச்சு டிவிகேவோட ஸ்ட்ராம்லேருந்து. அதாவது நம்ம ஸ்ட்ராங் நம்மன்னு சொல்ல முடியாது, டிவிகேவோட ஸ்ட்ராம்லேருந்து. ஸோ இது ஒரு பக்கம் இருக்கும்போது திருச்சியெல்லாம் பயங்கரமாக மாஸ்க் காட்டிட்டாங்க. ஈரோட்டில் செம்ம டாமினன்ஸு. இது வந்து எப்படி சொல்கிறது, டோட்டலாக வித்தியாசமான ஒரு எலெக்ஷன். அதில் எல்லாம் ஆச்சரியப்பட்டு பார்த்த ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம ஸ்டாலின் ஐயாவோட தொகுதிங்க கொளத்தூரில் டிவிக்கே ஜெயிச்சிருச்சு. எங்கேருந்துங்க கொண்டு வந்தீங்க அந்த விஎஸ் பாபு வந்து ஃபசக்குன்னு பண்ணிவிட்டு அப்படின்னு மனுஷன் மாசாக ஜெயிச்சுட்டு போயிட்டாரு.
எனக்கு அங்கே பார்த்து தான் ஷாக் ஆயிடுச்சு. என்ன நடக்குதுன்னே எனக்கு ஒன்றும் புரியல. இது வந்து டோட்டலி அன்எக்ஸ்பெக்டட் எலெக்ஷன். ஓகே, நான் ஸ்டார்டிங்லேருந்து நடந்ததெல்லாம் சொல்கிறேன். காலையில் 8 மணிக்கு இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணாங்களா, நான் ஒரு 8:10 8:20 போல் ஆன் பண்ணி பார்த்தேன். அப்போ தான் தபால் வாக்குகள்லாம் வந்துட்டு எண்ண ஆரம்பித்தாங்க. தபால் வாக்குகள் எப்படின்னா லிமிட்டட் சீட்ஸாக தான் இருக்கும், கொஞ்சமாக தான் இருக்கும். அந்த தபால் வாக்குகளில் என்னென்னா, முதல்ல பார்த்ததுக்கு 24 டிஎம்கேன்னு இருந்துச்சு, அப்புறம் 3 ஏடிஎம்கே 3 டிவிகேன்னு இருந்துச்சு. அப்போவே வந்து நியூஸ் ரிப்போர்ட்டர்ஸ் இவங்கெல்லாம் என்ன சொல்லிகிட்டு இருந்தாங்கன்னா, இந்த 3ஏ வந்து நீங்கள் வந்து பெருசாக ஆசைப்படாதீங்க, இவிஎம் மிஷின் வந்தால் தான் ஒரிஜினல், இது தபால் வாக்கில் வந்துட்டு ஏதோ வந்துட்டுருக்கு அப்படின்னாங்க. ஆனால் அப்போவே ஒரு சைன் தெரிஞ்சிச்சு. என்னென்னா, எப்போவுமே தபால் வாக்கில் வந்து கொஞ்சம் லீடிங்காக இருக்கிறது வந்து டிஎம்கே தான். அதை தாண்டி ஒரு கட்சிங்க வந்துட்டு இவ்வளோ ஓட்டு வாங்குதுன்றதே ஒரு வித்தியாசமான ஒரு விஷயமா தான் இருந்துச்சு. சரி, பிகினருக்கு இவ்வளோ இருக்கிறதே ஒரு ஆச்சரியமாக தான் பார்த்துட்டு இருந்தாங்க. அப்புறமா தாங்க இவிஎம் மிஷினை கொஞ்சம் கொஞ்சமாக ஓப்பன் ஆகிட்டு ஒவ்வொரு இடமா வந்துட்டு இருந்துச்சு. 9:00 9:30 அப்படியே டைம் ஆக ஆக திடீர்னு பார்த்தா ஒரு இடத்துல கொஞ்சம் கொஞ்சமாக லீடிங் வந்துச்சு, டபுள் டிஜிட் வந்துட்டு இருந்துச்சு. அப்போ ஏடிஎம்கேக்கும் டிவிகேக்கும் ஃபைட்டுன்ற மாதிரி வந்துட்டு இருந்துச்சு. 9 10 அப்படி ஏறிட்டு இருந்துச்சு. ஒரு 40 கிட்ட வரும்போது திடீர்னு பார்த்தா ஒரு 42 நம்ம டிஎம்கே வந்துட்டு அப்படியே நின்றுச்சு கொஞ்ச நேரத்துக்கு. சைடில் பார்த்தா ஏடிஎம்கேவும் டிவிகேவும் கொஞ்சம் கொஞ்சமாக ரைஸ் ஆகிட்டு இருந்துச்சு. திடீர்னு பார்த்தா ஏடிஎம்கே ஓவர்டேக் பண்ணிட்டு டிவிகே முன்னாடி வந்துச்சு. முன்னாடி வந்துட்டு ஒரு 32 அப்படி இருந்துச்சு. அதாவது டிஎம்கே 42, டிவிகே 32 33 30s இருந்துட்டு இருந்துச்சு. கொஞ்ச நேரம் கழிச்சு 39, டிஎம்கே 42லேயே சாலிடாக இருந்துச்சு. அப்போ தான் வந்து டிஸ்பிளே மாற்றினாங்க தந்தி டிவி. இந்த 3வது இடத்துல இருந்ததை தூக்கிட்டு வந்து 2வது இடத்துல வச்சாங்க. அப்போவே வந்து ஒரு மாதிரி பட்டர்ஃப்ளை ஃப்ளையாக வந்துச்சு. ஓகே, அண்ணன் எதிர்கட்சி தலைவராக அப்படின்ற மாதிரி. அப்போ தாங்க ட்விஸ்ட்டு. இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு திடீர்னு பார்த்தா டப்புன்னு 45 சீட்டு டிவிக்கே முன்னிலைன்ட்டாங்க. அங்கே ஏறினது தான் இறங்கவே இல்லை. கொஞ்ச நேரம் கழிச்சு 80 போணுச்சு, 90 போணுச்சு, அப்படியே போணுச்சு 105. 105க்கு கீழே இறங்கவே இல்லை. 112 வரைக்கும் ரைஸ் ஆகிட்டு அப்படியே வந்துட்டு தான் இருந்துச்சு. பட் இப்போ 109ல் நின்றுருக்கு. இன்னும் ஒரு சில இடங்களில் முன்னிலைன்னு தான் போடுறாங்க. இன்னும் ஓட்டிங் முடிக்கல போல இருக்குது. பட் அடித்து தம்சம் பண்ணிட்டாங்க. இந்த எலெக்ஷன் வந்து யாராலையுமே ப்ரிடிக்ட் பண்ண முடியாத ஒரு எலெக்ஷனு. அந்த பீகார் காலத்தில் வந்துட்டு தீபக் கிஷோர் அவர் நான் என்னமோன்னு நினச்சேன். ஆனால் 100% ரெக்கார்டு இருக்குன்றதை அவர் ப்ரூவ் பண்ணிட்டாருங்க. வந்தார், டிவிக்கு கூட ஒரு டேக் டீம் போட்டார், தம்சம் பண்ணிட்டு போயிட்டார். ஆக்சுவலி அவர் வந்துட்டு போன எலெக்ஷன் டிஎம்கே கூட வேலை செஞ்சுருக்காரு. அது அப்புறம் வந்துட்டு டிஎம்கே ஜெயிச்சிருக்கு. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு தெரில, அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனைன்றது தெரில. இந்த எலெக்ஷன் டிவிகே வந்துட்டு டிவிகே கண்டிப்பாக ஜெயிக்க வைப்பேன் அப்படின்னது. அவர் வந்துட்டு இப்போ வரைக்கும் எம்எஸ் தோனி வந்து ஃபேமஸான ஒரு பிஹாரின்னு இருக்கும். ஆனால் இதுக்கு மேலே வந்து ஃபேமஸான ஆளாக நான் தான் இருப்பேன் எலெக்ஷனுக்கு அப்புறம் அப்படின்னாரு. மனுஷன் சொன்ன வாக்கை காப்பாற்றிட்டாரு. இருக்கிறதுலே ஹைலைட்டு எனக்கு சர்ப்ரைஸ் ஆனது என்னென்னா, ஆக்சிஸ் மை இண்டியான்னு ஒரு கம்பெனி வந்துட்டு ஒரு போல் ரிசல்ட் விட்டாங்க, எக்ஸிட் போலோட ரிசல்ட்டு. மற்ற எல்லா கம்பெனிஸுமே வந்துட்டு டிஎம்கே தான் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, தலைவன் ஒருத்த மட்டும் டிவிக்கே ஜெயிக்கும் அப்படின்னு போட்டிருந்தாங்க. சரி, இது என்னடா கிரேசியாக இருக்குன்னு சொல்லிட்டு எல்லா சென்ட்ரல் மீடியாவும் அந்த மனிதரை தான் கூப்பிட்டு, அவர் பேர் தீபக் குப்தா, அவரை கூப்பிட்டு பயங்கரமாக கேள்வி கேட்டுட்டு இருந்தாங்க. என்னங்கன்னு. அந்த மனுஷன் பயங்கர கான்ஃபிடென்ட்டாக இருந்தது கடைசி வரைக்கும். ஓட்டு போட்ட நமக்கே அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இல்லை, ஆனால் அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருந்தது. கண்டிப்பாக டிவிக்கே ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கிராஃப்லாம் போட்டு காட்டினாங்க. யங்ஸ்டர்ஸ் ஓட்டு வந்துட்டு இவ்வளோ இருக்குது, அது இதுன்னு. எல்லாமே என்ன நடந்துச்சுன்னே ஒன்றும் புரியல. எல்லாம் சுற்றி வளைச்சு கடைசியில் பிளாஸ்ட்டு தாங்க. செம்ம மாஸ் காட்டியாச்சுங்க. ஆனால் ஒரு விஷயம், தமிழனாக இருக்கிறதுக்கு நான் ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறது என்னென்னா, நமக்கே தெரியும் சுற்றி எவ்வளோ பணப்புழக்கங்கள்லாம் நடந்துகிட்டு இருந்துச்சு ஓட்டுக்குன்னு. ஆனால் யாருமே காசை வாங்கிட்டுலாம் ஓட்டு போடல. அவங்களுக்கு தோணுனதை ஓட்டு போட்டாங்க. அவங்களுக்கு தேவையான மாற்றத்துக்காக ஓட்டு போட்டாங்க. அவங்க சொன்னதை ப்ரூவ் பண்ணிட்டாங்கங்க. நம்ம சொன்னதை நம்ம எல்லாமே பண்ணிட்டோம். இனிமேல் அண்ணன் அவர் சொன்னதை பண்ணிடுவாருன்னு நம்புகிறேன். எனக்கு ஃபுல் கான்ஃபிடென்ஸ் இருக்குது. செம்ம சந்தோஷமாக இருக்குது. இதை எப்படி சொல்லி என்ஜாய் பண்ணுறதுன்னு தெரில. ஆனால் நல்ல விஷயந்தாங்க நடந்திருக்கு. பொறுத்து இருந்து பார்க்கலாம் இது இன்னும் எந்த அளவுக்கு நல்லதாக இருக்குது அப்படின்ட்டு. கான்ஃபிடென்ட்டாக இருங்க, நல்லதே நடக்கும். வெற்றி நிச்சயம்.